யூடியூப்பை விட்டு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகிட்டேன். 6 மந்த்துக்கு மேலே 1 மந்த் இல்லை. நாளுக்கு கலைக்கிறது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் பவி ஜாபா காட்டுறேன். நீண்ட நாளைக்கு பிறகு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட போகிறோம். கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதத்துக்கு கூட நினைக்கிறேன். இல்லை கூட தான் 6 மாதத்துக்கு மேலே வரும் வீடியோ போட்டு. வீடியோ நாங்கள் போடாததுக்கும் பல காரணம் இருக்குது. இப்போ போடுறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாத்தையும் இனி வேறு வீடியோஸில் சொல்கிறோம். இப்போ நாங்கள் என்னத்துக்கான இந்த வீடியோ போடுறோம்னு சொன்னால், அது மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி சரி ஆசைப்பட்டோன்ருக்கா. ஸோ அதால் இப்போ நான் ஜது என்ன செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்க. ஜது ஹலோ மேடம், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைச்சீங்க? நான் என்ன சொல்லணும்? இப்போ நீ என்ன சொன்னீங்க எனக்கு? கனநாளுக்கு ஆமாம், கனநாளுக்கு கலைக்கிறது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஸ்னஸ் அதுலேயா இருக்கட்டும், டிக்டாக்லையா இருக்கட்டும், யூடியூப்பை விட்டு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகிட்டேன். 6 மந்த்துக்கு மேலே 1 மந்த் இல்லை, 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. அது கூட தெரியல, அதுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, அக்கா எங்கள்கிட்ட எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தது? 24K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது. 22K இருக்குது. நாங்கள் வீடியோஸ் போடுற காலத்தில் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. மனசு கவலையாக போயிடுச்சு. இன்றைக்கு தான் வீடியோ ஒரு கவன் வந்துச்சு, அக்கா ப்ளீஸ் வீடியோ போடுங்க. சரி, அந்த சப்ஸ்கிரைபர்ஸை போய் பார்த்தா 10,000 சப்ஸ்கிரைபர் ஓடி போயிட்டாங்க. அது கூட பரவாயில்ல. வீடியோ ஒரு வயலுக்கு கோல் வந்துச்சு. இப்போ கதைச்சேனாக்கா, உங்களை என்ன எனக்கு தெரியுமென்னு சொன்னால், டிக்டாக்ல பார்க்கும்போது நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன்க்கா. உங்களோட வீடியோ ரெகுலராக பார்ப்பேன். நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் வீடியோலேயே காணலையேக்கா, எங்கக்கா போனீங்க? மாயமாக வரைஞ்சிட்டீங்க. நீங்கள் ஒரு கம்பேக் கொடுத்தீங்கன்னா நாங்களும் வீட்டில் இருக்கிறாங்க பார்த்து சேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ என்னோட கேள்வி என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நான் கம்பேக் கொடுக்கணுமா வேணாமா? இல்லைன்னா இல்லாட்டி இப்படியே போய் துளையவா 2 பேரும்? நீங்கள் தான் சொல்லணும். சொல்ல போனால் டைமே இல்லை எனக்கு. இதுலையும் பார்க்கணும், கடை பார்க்கணும், நிறைய. ஸோ அதனால் வீடியோ டிக்டாக் வீடியோ எடுத்து கூட போஸ்ட் பண்ண கூட டைம் இல்லை. இன்றைக்கு தான் நான் ரீசனாகவே போஸ்ட் பண்ணேன். ஸோ அதான் கம்பேக் கொடுக்கணுமான்றதை சொல்லுங்க. இந்த அக்கா உங்களோட ரியாக்ஷன் பார்க்கணுன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க, அண்ணா போட்டு முங்க மாட்டீங்க அக்கா, முங்க மாட்டீங்க. முதல்ல அவ்வளோ ப்ராங்க் வீடியோ செய்வோம். அந்த பழைய இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். சரியா கவலையாக இருந்து பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு முறையும் இப்படி சொல்லிட்டு வீடியோஸ் போடுறதும் இல்லை. நீங்கள் காரி துப்புவீங்க மூஞ்சில் தெரியும், பரவாயில்ல. இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கட்டாயம் போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ஏலக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுறோம். அதுக்கு முதல் உங்களோட ஓய்வுகளை காட்ட பண்ணீங்க. எஸ், இதுதான் ஜதுவோட ஓன் ப்ராடக்ட். இது ரபிட் ஹேர் ஆயில். இதில் 100 ml இருக்குது, 50 ml இருக்குது. 100 ml இப்படி இருக்கும். 100 ml ப்ரைஸ் 2,500 ரூபா, 50 ml 1,500 ரூபா. நாங்கள் ஸ்ரீலங்கன் ஃபுல்லாகவே டெலிவரி கொடுக்குறோம். நீங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், எங்களோட டிக்டாக்ல இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வீடியோ போட்டு விடுறோம். அந்த பிள்ளைகள் பாவம், அது ஏதோ மாறி வாயில் அதை போட்டு வதவதேன்னு வதச்சு ஸ்ரீலங்காவுக்கு பாஸ்வேர்டு எடுங்களான்னு சொல்லி கொண்டிருக்காங்க. அதான் ஒரே ஒன்றா சொல்லுவேன், நீங்க அப்படி ட்ரோல் பண்ணிட்டு போய்கொண்டே இருப்பீங்களா? பட் அவங்க வளர்ந்துருவாங்க. உங்களுக்கு அது புரியல. ஏன் ட்ரோல் பண்றீங்க? ஒரு ஆளுண்ட மிஸ்டேக்கு வந்துச்சுன்னா அதை சொல்லி கொடுங்க, இது இப்படி அதைன்னு சொல்லி. அதை வச்சு ட்ரோல் பண்ணி அதால் வர்ற லைக், அதால் வர்ற ஃபாலோவர்ஸ், அந்த பிள்ளைகளை என்னோட கதைக்கிறதுகள் அதில் நான் சொன்னேன், இதெல்லாம் தட்டி விடுங்க. இதே மாதிரி எங்களுக்கு நிறைய வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் தட்டி விட்டாலும் இந்த இடத்துல இதெல்லாம் சப்ப மேட்டர். நாங்கள் பார்க்காத ஃபேக் ஐடியா, நாங்கள் பார்க்காத ட்ரோல்ஸா, எவ்வளோலாம் செஞ்சு எங்களை வச்சு அதெல்லாம் மறப்போமா? சரி, அதுதான் இனிமேல் கம்பேக் கொடுக்குறோம். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன் நீங்கள் எங்களை பாசமாக இருக்கீங்களா, இல்லாட்டி போய் துளையிட்டு மட்டும் பேசாமல் இருப்பீங்களான்னு சொல்லி. அதே மாதிரி ஜதுகிட்ட இன்னொரு ஃபேஸ் க்ரீமும் இருக்குது. அது இந்த என்ன க்ரீம்,
ஃபேஸுக்கும் பாடி லோஷனுமா? ம். ஃபேஸுக்கும் பாடி ஒயிட்னிங்கும் வந்து ஒரு க்ரீம் இருக்குது. அதுவும் எங்கள்கிட்ட டிக்டாக்ல போட்டிருக்கு. அதுவும் அதான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இனிமேல் எங்களோட வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குமெண்டு நம்புகிறோம். கட்டாயம் இனிமேல் வீடியோ போடுறோம். அதை நீங்கள் தான் சொல்லணும், போடட்டுமா வேணாமா என்று நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க. ஆனால் இந்த இதுக்கு லிமிட் ஆயிருக்கு வீடியோக்கு. இருட்டு தான் அது. பின் பேக்ரவுண்ட் கலர் முதல்லலாம் ஒயிட்ல இருந்திருக்கு. இப்போ எல்லாம் பெயிண்ட் எல்லாம் மாற்றிட்டோம் வெளியில். வழியை காட்டுது. நான் அது இப்போ கட்ட மாட்டேன். நான் அடுத்த வீடியோ தான் காட்டுவேன். இல்லை காட்டுவாங்க, அதுக்கு காட்டாமலா கட்டி உண்டா பாருங்க. எல்லா கடை எல்லாம் மாற்றிட்டோம். கடையை பெயிண்ட்டும் அடிக்கிறாங்க புதுசாக. எல்லா செட்டப்பெல்லாம் இப்போ உள்ள என்ன சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன சொன்னால் ஒர்க் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. அதனால் வந்து இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து உள்ளுக்குள்ள ஒர்க் செட்டப். இப்போ நான் உள்ளுக்குள்ள தான் ரிப்பேரிங்லாம் செய்கிறது. டோட்டலாகவே மாறிட்டு இந்த 6 மந்த்துக்குள்ள டோட்டலாக எல்லாமே மாறிட்டு. என்ன ஊர் பார்த்துருக்கீங்க. அப்போ இனிமேல் வீடியோஸ் போடுறோம், திருக்க விடுறோம், அப்படி தானே? அவங்க சொன்னதான் போடுவீங்க, சொல்லாட்டி போட மாட்டேன். பாவியலாம். அப்போ சொல்லிடுங்க, கட்டாயம் சொல்லுங்கள். எப்படியும் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். என்ன சொன்னால் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்குது. பழைய வீடியோஸுக்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் மிஸ் பண்ணுறோம் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி. இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வ்ளாக்ஸ் எடுத்து போடுறோம். தொடர்ந்து எங்களோட டச்சில் இருங்க. அப்போ நாங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா ஓகே, அதாவது நீங்கள் சொன்னால் தான் சந்திப்பேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரில் வேலைக்கு விட்றாலாம் மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொன்னாங்கள கட்டாயமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2000 சப்ஸ்கிரைபர் விட்டு போனது வந்து மனசு சரியான கவலையாக இருக்குது. கஷ்டப்பட்டு சேகரித்தது எல்லாம் பட் போயிட்டு சரி. இனிமேல் திருப்ப கம்பேக் கொடுக்குறோம், திருப்ப எடுக்கிறோம். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.